ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்டு T20 மேட்ச்க்கான அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய நேரப்படி 7 மணிக்கு நைட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த மேட்ச்சு. எங்கே நடக்க போகுது அப்படின்னா ராஜ்கோட் இருக்கக்கூடிய நிரஞ்சன் ஷா கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குபேரா ஃபேண்டசி ஆப்பு. ஸோ இதில் வந்து 11 பிளேயர் இல்லை, வெறும் ஒரு பிளேயர் எடுத்து நீங்கள் கேம்ஸ் வந்து விளையாட முடியும் டியோ ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலிமா. ஸோ இது ரெகுலராக நம்ம வந்து இந்த டியோ ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஈஸியாக வின் பண்ண முடியும், 11 பிளேயர் எடுத்து விளையாட முடியும். அப்படிங்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கிளிக் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரெஃபர் கோடும் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லேயோ இல்லை டெலகிராம் இப்போ இதுலையோ நீங்கள் கேட்கலாம். ராஜ்கோட் கிரிக்கெட் கிரவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பேட்டிங் பிச்சாக இருந்திருக்கு இது வரைக்கும். டோட்டலாக 5 T20 ஆடியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது 178, ஹையஸ்ட்டு ஸ்கோர் T20 ஃபார்மேட்டில் 228, லோவஸ்ட்டு ஸ்கோர் 87 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. கடைசியாக இங்கே நடந்த மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடைசியாக நடந்த 5 மேட்சஸில் ஓடிஐ அப்படின்னா 350 ரன்னுக்கு மேலேயும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில், T20 அப்படின்னா 200 ரன்னுக்கு மேலேயும் குறையாமல் ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து பேட்டிங்க்கு ஒரு சாதகமான ஒரு பிச்சாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்சும் பேட்டர்ஸுக்கு சாதகமாக தான் 85% இருக்கும், பவுலர்ஸுக்கு சாதகமாக 15% இருக்கும். இருந்தாலும் ஒரு முறை நம்ம வந்து லைவ் பிச் ரிப்போர்ட் பார்க்க வேண்டியது அவசியம். அதை நான் உங்களுக்கு பார்த்துட்டு டெலகிராம் சேனலில் முடிஞ்சால் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதான் நம்ம டெலகிராம் சேனல், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா விகே டீம்ஸ் அப்படின்னு அடித்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக இந்தியா அயர்லாந்து சீரீஸில் கூட இந்தியா உமன்ஸ் டீம் ஆடினாங்க. அதில் வந்து 435 ரன்னு ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி ஓடிஐயில் போஸ்ட் பண்ணாங்க. அதுவும் இங்கே நடந்த மேட்ச் தான். இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்தியன் டீமோட ப்ராபல் பிளேயிங் 11 பார்க்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி அவர் இந்த சீரீஸிலேருந்து ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்திருந்தார் போன மேட்ச்சு, துருவ் ஜுரேலும் உள்ளே வந்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் அந்தளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் குறைவான அளவு, வெறும் ஒரு ஓவர் தான் போட்டார். அந்த ஒரு ஓவர் விக்கெட் எடுத்திருந்தாலுமே கூட அவருக்கு அதற்கு மேலே ஓவர் கொடுக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கான்செப்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏதாவது பவுலர்ஸ் அடி வாங்கினாங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் கூடுதலாக இன்னும் ஒரு ஓவரோ 2 ஓவரோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா போன மேட்ச் சொன்ன மாதிரியே ஃப்ளாப் ஆனார். பெரிய கிரவுண்டு அடிக்க போய் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் LBW மூலியமாக அவுட் ஆனார். பெருசாக ரன்ஸ் எந்த டேமேஜும் பண்ணலை. சஞ்சு சாம்சனும் அதே போல் தான், ஒரு நல்ல பேட்டிங் பிச்சில் நல்லா ஆடுவார். பட் சில சமயங்களில் வந்து கண்டினியூஸாக ஃப்ளாப் ஆனாலும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் அவுட்டிருந்து வரும். ஸோ இந்த மேட்ச் பாசிபிளி அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல பேட்டிங் கண்டிஷன். திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் தான். அபிஷேக் சர்மா அவுட் ஆனார் அப்படின்னா திலக் வர்மா ஸ்ட்ரெயிட்டாகவே 1 டவுன் வருவார். சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட் அவுட் ஆனார்னா சூரியகுமார் யாதவ் 1 டவுன் வர்றாரு. ஸோ இதான் நீங்கள் கடந்த 2 மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. துருவ் ஜுரேலை நீங்கள் கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹார்திக் பாண்டியா போன மேட்ச் வந்து 2 ஓவர் தான் போட்டார். அபிஷேக் சர்மாலாம் ஒரு சில ஓவர்ஸ் வந்து போட்டார். அப்படிங்கிறதுனால ஹார்திக் பாண்டியாவோட ஓவர்ஸ் கட் ஆணுச்சு போன மேட்ச்சில். மற்றபடி ரவி பிஷ்னோய் பெரிய அளவில் எந்தவித தாக்கமும் ஏற்படுத்தலை. ஸ்பின்னர்ஸ் வருண், அக்ஷர் பட்டேலெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது ரவி பிஷ்னோய்க்கு அந்தளவுக்கு விக்கெட் எடுக்க முடியலை அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியது இருக்குது. வருண் சக்கரவர்த்தி இங்கிலாந்து பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணி விக்கெட் எடுக்கிறாரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த மேட்சும் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. டெத் ஓவர்ஸ் பவுலர் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸாக 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடுறாங்க, ஹர்திக்கும் ஹர்ஷதீப் சிங்கும். அதனால் இவங்க 2 பேரும் தான் டெத் ஓவர்ஸில் ஓவர் போடுவாங்க அப்படிங்கிறதுல டவுட் எதுவும் இல்லை. இங்கிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச்சு ஒரு மோசமான தோல்வியாக இருந்தது. 2வது மேட்ச்சு ஒரு க்ளோஸ் கேம் அப்படின்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கடைசியில் ஒரு க்ளோஸ் ஃபினிஷ் இருந்துச்சு, இந்தியா வின் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால. இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா அவங்க வந்து இந்த சீரீஸை லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கான்சியஸாக ஆடுவாங்க. இதில் வந்து பென் டக்கெட்டு, ஹாரி ப்ரோக்கு அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் இந்த 3 பேருமே அண்டு ஜேமி ஓவர்டன் இந்த 4 பேருமே வந்து வருண் சக்கரவர்த்தி அகேன்ஸ்டாக க்ளூவே இல்லாமல் ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ஸு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அவங்க ரொம்ப டிஃபென்சிவ் மோடில் ஆடினா மட்டும்தான் கிளிக் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு பவுலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சீரீஸ் இல்லை ஒரு மேட்ச் அப்படிங்கிறது உடனே அதை
பண்ண முடியாது அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இந்த பேட்டர்ஸ்லாம் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதர் எண்டில் பில் சால்ட் 2 முறையும் ஒரே மாதிரி அவுட் ஆகிருக்காரு. அதுவும் இந்த பவுன்சருக்கு ஹர்ஷ்தீப் சிங் அகேன்ஸ்டாக. ஸோ இந்த மேட்ச் இந்த பவுன்சரை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா டெஃபினட்டாக பில் சால்ட்டில் இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். ஜாஸ் பட்லர் பேக் டு பேக் நல்ல இன்னிங்ஸ் 2 மேட்சும் நல்ல ஆடிருக்காரு. ஸோ நீங்கள் அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கும், 2 மேட்ச் ஆடிட்டாங்க 3வது மேட்ச் ஆட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கும். அந்த மாதிரி பிலீஃப் நீங்கள் பிளைண்ட் பிலீஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பட்லரை ட்ராப் பண்ணிவிட்டு கூட போகலாம். பட் பெரிய அளவில் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் நம்ம பெருசாக நம்பர்ஸ் இந்த வகையில் பார்க்கும்பொழுது பட்லர் வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஜேமி ஸ்மித்து ஒரு சில நல்ல ஷாட்ஸ் ஆடினார். பட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு விக்கெட்டை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கிராண்ட் லீக்கில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இவர் டொமஸ்டிக் இதிலலாம் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. அதிலேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. கண்டிஷன் வேறு, பட் ஸ்டில் வந்து நல்ல பிளேயர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பிரைடன் கார்ஸு பேட்டிங் பவுலிங் 2லேயுமே நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. போன மேட்ச் ஒரு மாதிரி க்ளோஸ் கேமாக வர்றதுக்கு முக்கியமான காரணமே பிரைடன் கார்ஸ் தான். ஸோ அந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரி அப்படின்னு வரும்பொழுது அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் மார்க் வுட் 2 பேருமே அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தலை. முதல் மேட்ச் ஆர்ச்சர் 2 விக்கெட் எடுத்தாலுமே இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் இனிஷியலாக பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணார். அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. ஆதில் ரஷீத் மட்டும்தான் மெயின் ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால லிவிங்ஸ்டன் நிறைய ஓவர்ஸ் போடுறாரு. ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இங்கிலாந்து டீமோட டெத் ஓவர் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜோஃப்ரா ஆர்ச்சர் கட்டாயம் டெத் ஓவர்ஸில் நிறைய ஓவர் போடுவார். பட்டு கடந்த 2 மேட்சாக செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறதுனால பவர் பிளேலேயே 3 ஓவர் முடிச்சிடுறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க இங்கிலாந்து அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் கட்டாயம் 2 ஓவர் டெத் ஓவர்ஸில் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதர் ரெண்டில் பிரைடன் காஸ் அவர் வந்து மிடில் ஓவர் பவர் பிளேக்கு அப்புறம் தான் வர்றாரு. ஸோ அவர் வந்து டெத் ஓவர்ஸில் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதுதான் நம்ம சேனல், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் ஜாஸ் பட்லர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். சஞ்சு சாம்சனும் வருண் சக்கரவர்த்தியும் அதர் ஒரு நல்ல ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் கேட்டகரிக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு. இந்த இடம் மட்டும் நான் என்ன அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு பேட்டிங்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியகுமார் யாதவும் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ஃபார்மும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு. அபிஷேக் சர்மாவோட ஃபார்மும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பட் அபிஷேக் சர்மா போன மேட்ச்சு ஓவர்ஸ் போட்டார். ஸோ அதனால் அந்த ஒரு அட்வான்டேஜ்க்காக அவர் நான் எடுத்திருக்கேன். பாசிபிளி பார்க்கலாம். அதே போல் வந்து வாஷிங்டன் சுந்தரும் அப்படி தான். வாஷிங்டன் சுந்தர் போன மேட்ச் வெறும் 1 ஓவர் தான் போட்டார். அந்த 1 ஓவரில் விக்கெட் எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் அவரை கண்டினியூ பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அவரை வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். அதே ரெண்டில் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் வந்து நிறைய ஓவர்ஸ் போடுவார். ப்ளஸ் வந்து பேட்டிங்லேயும் வந்து நல்ல பேட்டிங் கண்டிஷன். வருண் சக்கரவர்த்தி மட்டும் பார்த்து ஆடிட்டார்னா லிவிங்ஸ்டன்கிட்ட நல்ல இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பில் சால்ட்டும் அதே தான். ஹர்ஷ்தீப் சிங்கோட அந்த ஷார்ட் பால் பவுன்சர்ஸ் அதை கொஞ்சம் சேஃபாக ஆடிட்டார்னா அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால கூடுதலாக நமக்கு பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் என்னுடைய டீமு. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பிரைடன் கார்ஸ் மோஸ்ட்லி நான் வந்து அவருடைய பேட்டிங் இந்த ஆல்ரவுண்டர் எபிலிட்டிக்காண்டி எடுத்திருக்கேன். போன மேட்ச்சு வருண் சக்கரவர்த்தியும் கூட டீசெண்டாக ஹேண்டில் பண்ணார். நிறைய ஷாட்ஸ் வந்து ஆடினார், கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ணார். அந்த ஒரு இது இருக்குது. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா நல்ல சேஃபர் பிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்டர்ஸ் எல்லாருமே சேஃபர் பிக்ஸ் தான். பிரெண்டன் டக்கட், ஹாரி ப்ரூக்லாம் அவங்களுடைய ஃபார்ம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஃபார்மில் இருக்காங்க. பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிளியராக இருக்குது. பெருசாக இந்தியன் கண்டிஷனில் இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு அகென்ஸ்டாக பெருசாக ஆடுனது இல்லை அப்படிங்கிறது தான் அவங்கள பெருசாக ட்ரபிள் பண்ணதே தவிர 2 பேருமே செம ஃபார்மில் உள்ளே வந்தாங்க. ஹாரி ப்ரூக்கும் சரி, டக்கட்டும் சரி. ஸோ அது வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராண்ட் லீகில் எடுத்து வச்சுக்கோங்க. மார்க் வுட்டு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இவங்க எல்லாமே, சூரியகுமார் யாதவ் இவங்க எல்லாமே நீங்கள் மல்டிபிள் டீமில் தாராளமாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கான டீமு. ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க போன மேட்ச்சே, அதாவது 2 மேட்ச் வீடியோ, ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சுக்கான வீடியோ, 2வது T20 மேட்ச்சுக்கான வீடியோ, 2 வீடியோலையுமே வந்து நான் பில் சால்ட்டை எடுத்து கொடுத்துருந்தேன். பட் ஃபைனல் டெலிகிராம் சேனல் டீமில் நான் எடுத்து கொடுக்கல. அது ஏன் ட்ராப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு மேட்ச் டைமில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஒருத்தர் மட்டும் கேட்டிருந்தார். ஸோ அதுக்கான ரீசன் வந்து சிம்பிளான ஒரு ரீசன் தான். நம்ம லைவ் பிச் ரிப்போர்ட் பார்க்குறோம்.
பார்க்கும்பொழுது அந்த சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ அப்படிங்கிறது நான் முதல் நாளே ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். பட் லைவாக நம்ம பிச் ரிப்போர்ட் பார்க்கும்பொழுது பிச் கண்டிஷன் என்னவா இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த டாஸ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. ரெண்டு மேட்ச்லேயுமே ஒரே சிம்பிள் கான்செப்ட் தான். 2 மேட்ச்சுமே இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. நியூ பாலில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் குறிப்பாக நம்ம பில் சால்ட் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். அவரை 2 மேட்ச்சுமே நான் டெலகிராம் சேனலில் எடுக்காமல் டீம் கொடுத்துருந்தேன். அது சக்ஸஸ்ஃபுல் நம்மளுக்கு ஃபார்ச்சுனேட்டாக ஒர்க் அவுட்டும் ஆயிருந்துச்சு. பட் வந்து எல்லா மேட்சும் அப்படி ஆகும் தெரியாது. ஸோ இதுதான் ஒரு சின்ன ரீசன் டெலகிராம் சேனல்லே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக வீடியோ ரெடி பண்ணிடுறோம். ஒருவேளை கண்டிஷனில் ஏதாவது மாற்றங்கள் இல்லை வந்து ஒன்றும் பெருசாக நம்ம சேஞ்சஸ் பண்ண மாட்டோம். 10 பிளேயர் அதே பிளேயர் தான் எடுத்து கொடுத்துருந்தேன். கேப்டன் வைஸ் கேப்டன் அதே தான் போட்டிருந்தேன். பில் சால்ட்டை மட்டும் மாற்றி நான் வாஷிங்டன் சுந்தர் எடுத்து கொடுத்துருந்தேன் போன மேட்ச்க்கான டீமில். இது மட்டும்தான் மாற்றம் இருந்துச்சு. ஸோ இதுக்காக தான் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ண சொல்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல்லையும். யூடியூப்பில் வந்து நான் அந்த மேட்ச்சில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அண்டு எனக்கு தெரிஞ்ச இந்த நம்பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய ஐடியாஸை எடுத்து நீங்கள் உங்களுடைய கிராண்ட் லீக் டீமில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வீடியோ போட்டுக்கோங்க, டீம் போட்டுக்கோங்க. நன்றி. இவ்வளோதான் வீடியோ. அதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்பி டீம் கொடுக்குறது இல்லை. ஸோ அதுக்கு என்கிட்ட ஒரு ரீசன் இருக்குது. உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா யாருமே பெருசாக என்பி டீம் வந்து கேட்கவும் இல்லை. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், கொடுக்குறதில்ல, நிப்பாட்டிட்டேன். பட் யாரும் பெருசாக கேட்கலை. அதனால் நான் அதை கண்டினியூவும் பண்ணலை, அப்படியே விட்டேன். உங்களுக்கு வேணும், டீம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க. நான் சொல்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அதை சொல்கிறேன். அது உங்களுக்கு ஓகேனா நான் மறுபடியும் திரும்ப டீம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நன்றி.